திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தீபாவளி ஆரவாரமான வாரம். இந்த தீபாவளி ஒட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுதான் டிபிடி அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். அதாவது டிபிடிங்கிறது என்னென்னா, அந்த 3 படங்களுக்கு பயங்கர ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிபிடியில் ஃபஸ்ட்டு டூடு, அதுக்கப்புறம் பைசன், அதுக்கப்புறம் டீசல், அதுக்கப்புறம் 4வது படம் தான் கம்பி கட்டின கதை அப்படிங்கிற படம். அண்டு இதில் நம்ம இன்றைக்கி நான் எந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசன். இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பெஷல் ஷோவில் நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு, அருமையான காட்சிகள் பதிவு, அருமையான கதை. சொன்ன மாதிரியே ஒரு உண்மை சம்பவத்தை, அதாவது இந்த பசுபதி பாண்டியன் அண்ட் வெங்கடேச பண்ணையார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தழுவி தான் இந்த கதை ஃபுல்லாகவே எடுத்திருக்காரு நமது மாரி செல்வராஜ் அவர்கள். மாரி செல்வராஜ் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை, காட்சி அமைப்புகள், ஒரு காட்சி ஒன்று சொல்லணும் அப்படின்னா அந்த காட்சியுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், எவ்வளோ தெளிவாக இருக்கணும், எப்படி டயலாக் இருக்கணும், என்ன மாதிரி கேமரா இருக்கணும், எந்த ஆங்கிளில் காமிக்கணும், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அதுக்கான டைம் எடுத்து செதுக்குன்னு செதுக்கியிருக்கார். நான் யோசிச்சு பார்க்குறேன், பரபரப்பான அந்த வாழ்க்கையில் அவருக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாரும் நடுவில் சில பேர் சொல்லுவாங்க, சார் இப்போல்லாம் இது ட்ரெண்ட் இல்லை சார், இப்போல்லாம் இது இல்லை சார், அப்புறம் இந்த விஷயம் இல்லைன்னா படம் நல்லா இருக்காது சார்னு நிறைய சொல்லிகிட்டே தான் வரும். இது காலகாலமாக சினிமாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் மீறி மாரி செல்வராஜ் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான திரைப்படங்களில் இப்போது அதாவது என்னென்னா, இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக் சிஜி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிஜி ஒர்க்கு, ஏஐ இதெல்லாம் இல்லாமல் திரைப்படம் எடுக்கிறது, கான்டென்ட் ஓரியன்டாக நல்ல கதைகள் சொல்லி அற்புதமான காட்சி அமைப்புகள் வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த வகையில் மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தை பார்த்தப்ப நேற்று அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். வந்திருந்தார் துருவ் விக்ரம். அடாடா, இந்த இது சொல்லுவாங்க, பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்வாங்க. அது மாதிரி விக்ரமோட பையன் அவர் எப்படி நடிக்க தெரியாமல் இருக்கும், பிரமாதமாக நடிக்கிறாப்புல, அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதைப்படி அதான் ஏற்கனவே இந்த கபடி விளையாட்டு, இந்த கபடி விளையாட்டில் துருவ் விக்ரம் ஜெயிக்கிறாரா இல்லை தோக்குறாரா, என்ன பண்ணுறாரு, அவருக்கு உண்டான தடைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையில் அந்த கிராமத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன், அவன் எப்படி போய் ஒரு ஃபஸ்ட்டு சீனே அதை காமிச்சிட்றாங்க, இந்தியன் டீம் வரைக்கும் போய் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய கதையாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக அதை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை பற்றி நிறைய பேர் இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பல ஆண்டுகளாக திரைப்படங்கள், காவியங்கள், வரலாறு, இலக்கியம் எதை எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு வாழ்ந்த கதை, பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தார், அவர் பெரிய போர் ஒன்று புரிஞ்சார், அதுக்கப்புறம் அந்த போரில் அவர் இப்படி வெற்றி அடைஞ்சார், அவருக்காக நிறைய பேர் சூழ்ச்சி எல்லாம் பண்ணாங்க, அதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, அப்புறம் அங்கேருந்து வரும்போது சில இப்போ ராமாயணம், மகாபாரதம்லாம் எடுத்தோன்னா அதுலலாம் எல்லாமே அந்த மாதிரி கதைகள் வரும். இது எல்லாமே ஒன் சைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த அதர் சைட் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா, இந்த போர் புரியும் போது அந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யார், அவங்க மனநிலைமை என்ன, அவங்க வீட்டில் என்ன நடந்தது, அதில் சில பேர் உயிரை இழக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் என்ன ஆனாங்க, அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க. ராஜா காலத்து கதையை சொல்லியாச்சு, இவங்களுடைய கதை நம்ம கஷ்டத்தை சொன்னதே கிடையாது. அப்படி ஒரு பதிவை இலக்கியங்கள் கூட சரியாக முழுசாக எதுவும் பண்ணலை. நிறைய புத்தகங்கள் இருக்குது, அப்பப்போ புத்தகங்கள் நிறையா வருது. சில எழுத்தாளர்கள் இதுக்காக ரொம்ப மெனக்கெடுதல் ஒன்று கொடுக்குறாங்க, அந்த சமூகத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் இலக்கியங்களோ இல்லை பெரிய இதிகாசங்களோ இதை பேஸ் பண்ணி எதுவுமே பெருசாக வரல. அதில் அதை இன்னைக்கு மக்களுக்காக எடுத்துரைப்பதற்கும் மக்களுக்கு அதை எடுத்து காட்டுவதற்கும் ஒரு நவீன எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் வந்திருக்கார். அவர் தான் மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜுடைய இயக்கம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. அதாவது பல 100 ஆண்டுகளாக புரியாத பல விஷயத்தை, தெரியாத பல விஷயத்தை, பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் ரொம்ப ரொம்ப அழகாக அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த, அவருடைய ஊரில் நடந்த, இப்படி எல்லாத்தையும் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கார். அப்போது இவர் இப்படிப்பட்ட படங்கள் தான் எடுப்பாரா, வேறு படங்கள் எடுக்க மாட்டாரான்னா இல்லை, இப்படிப்பட்ட படங்களே அவர் தொடர்ந்து எடுக்கட்டும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, பல 100 ஆண்டுகளாக அவர்களை பற்றின அதர் சைட் ஆஃப் த இது நான் எப்பவுமே சொல்லுவேன். அதாவது என்னன்னா, ஒரு பெரிய
ஜமீன்தார் பெரிய வாழ்ந்தாங்க, பெரிய ராஜா காலம் மாதிரி நல்லா ராஜாக்கள் மாதிரி வாழ்ந்தாங்க, சமஸ்தானம் இருந்தது இப்படிலாம் சொல்லியிருக்கோம். அந்த சமஸ்தானத்தில் வேலை செஞ்சவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கை என்னங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு மனிதர் வந்திருக்கார் அப்படின்னா, அந்த மனிதர் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கட்டுமே, இதே ஜானரில் இதே மாதிரியான விஷயங்களை நிறைய எடுத்து சொல்லட்டுமே. இது ஒரு அற்புதமான கதை. பைசன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த கேரக்டரைசேஷன் மாரி செல்வராஜருடைய படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு குறியீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த கேரக்டரைசேஷன் அப்படிங்கும் போது இல்லை, இதில் த்ருவோட கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதாவது அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத அப்படி அப்படி மறைமுகமாக அப்படி காமிக்கிறாங்க. பெருசாக எந்த இடத்துலையும் அது பெருசாக சொல்ல, ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் தான் டைலாக் சொல்லியிருக்காங்க. அதான் வழக்கம்போலே அவங்க என்ன ஆளுங்க, நம்ம என்ன ஆளுங்க, அது கேட்கும்போதே தெரியுது. ஆனால் த்ருவ் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அப்படியே கபடி பயிற்சி பெற்று அப்படி வர மாதிரி ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் வரும்போது எங்கேயுமே எந்த சீன்லேயுமே தான் இந்த சமூகத்தை சேர்ந்தவனு திட்டினதுனால அவருக்கு பெருசாக கோவம் வரல. அவருக்கு எப்போல்லாம் கோவம் வந்ததுன்னா அவங்க அப்பாவை அடிக்கும்போது கோவம் வந்தது. அதாவது என்னென்னா, திட்டுறது நீங்கள் காலகாலமாக திட்டா நீங்கள் ஏன் திட்டுறீங்கன்னு தெரில, அதையும் ஒரு சீன் சொல்கிறாப்புல. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, எங்கள் தாத்தனுக்கு தாத்தன், பாட்டனுக்கு பாட்டன், பூட்டனுக்கு பூட்டன், அவங்க இந்த காலத்துலேருந்து இப்படி வருது, நான் எப்பப்போ அந்த வேலிக்குள்ளே இருந்து வெளியில் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாப்புல. அது வந்து அந்த இடம் வந்து கண் கலங்க வச்சுது. அந்த படத்துடைய சாராம்சம் பார்க்கும்போது இல்லை, 1990 தெக்க அப்படின்னு போடுறாங்க. 1990 91, 92, 93 இந்த வருஷத்தில் வந்து இந்த படம், இந்த கதை நடந்த கதை வந்து அப்போ தான் நடந்தது அப்படின்னு சொல்லி படமாக்குறாங்க. அந்த கதையில் வந்து பெரிய ஒரு வில்லனிசம், பெரிய ஒரு எதிர்ப்பு, இவனுக்கு அவனுக்கு ஆகாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பகை. இந்த பகைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பகை. அப்போ அந்த வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த பகைங்கும்போது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து அந்த அந்த பிரச்சனைகளை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு ஷாட். அமீர் ஐயோ பட்டையை கிளப்பியிருந்தாப்புல அமீர். ஒரு ஷாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டு காமிச்சாங்க போனோன்னா, சும்மா பேச்சு வாக்கில் ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லி திட்டிறாப்புல. அந்த வார்த்தையை சொன்னோன்னா அவர் ரியாக்ட் பண்ணுற விதம், அங்கே இருக்கிற ஃபைட்டு சூப்பராக இருந்தது. ஃபைட் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஹிட்டு தான். அந்த ஹிட்டு செமையாக இருந்தது. அது மாதிரி இந்த இந்த மாதிரியான திரைப்படங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து என்னென்னா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, பர்சனலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 1990, 91, 92, 93 இந்த வருஷங்களில் 4 வருஷங்கள் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 90 கராட்டக்காரன் படம் பார்த்து ஜாலியாக இருந்தோம். அப்புறம் 91 தளபதி அஞ்சலிலாம் வந்தது, 92 ரோஜா வந்தது, 93 ஜென்டில்மேன் வந்தது, இப்படி ஏதோ எஜமானம் வந்ததுன்னு நம்மலாம் ஒரு மாதிரி இந்த சிட்டியில் இருந்தவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக சில நாட்களை செலவிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அதே பீரியடில் வாழக்கூட முடியாமல் அன்றாட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிரச்சனைகளை சந்தித்து வெட்டு குத்துன்னு உயிருக்கு பயந்து ஒரு பக்கம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அது எனக்கு வந்து ஒரு பெருங்கவலையை தந்தது. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு பெருங்கவலையை தந்தது. நமக்கு அது வந்து ஒரு இதுதான் மனிதாபிமானங்கிறது. நம்ம இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம், இருந்தாலும் எங்கேயோ நடந்த ஒரு கரூரில் நடந்த பிரச்சனைக்கும் நமக்கு என்ன அவங்க சொந்தக்காரங்களா இல்லை தெரிஞ்சவங்களா, ஒரு சில பேருக்கு இருக்கலாம், பட் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. அப்போ ஏன் என் கண்ணில் தண்ணீர் வந்ததுங்கிறத அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன். அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு பாதிப்பு, அவர்களும் மனிதர்கள் தான், நம்ம போல சக மனிதர்கள் தான், வேறு ஊரில் இருக்காங்க, அவ்வளோதான். அது ஒரு மாதிரி எல்லாரையும் ஒன்றா பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எனக்கு இதை தோணும்போது, இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த டைம்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக போய் ஒரு கபடி கற்றுக்கிறதுக்கு, கபடி விளையாடுறதுக்கு, அந்த ஊர்காரனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படி போய் வேறு டீமில் விளையாடுறான், அதில் உள்ள பிரச்சனை, அந்த டீமில் விளையாடும்போது இவனுக்கு நான் வரக்கூடிய சில அரசியல்னால இவனுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள். ஆனால் அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த அரசியலில் இந்த இதை சேர்க்கலை. அந்த அரசியல் வேற, இங்கே இந்த பையனுக்கு நடக்கிற சம்பவம் வேற. இந்த பையனுக்கு எதுவுமே புரியல. அவன் வந்து அதை த்ருவ் வந்து உண்மையிலே பார்க்கும்போது அந்த ஊரில் அந்த வனத்தீங்கிற அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பையனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் கபடி ஆடுற ஸ்டைல் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒருத்தர் இது மாதிரி வந்து கபடி ஆடினார்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அவர் பேர் வந்து சாமிநாதன். அவர் இதே மாதிரி ஏதோ ஒரு
ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்தவர். ஆனால் அவரை வந்து ஒரு பெரிய மெயின் டீமில் சேர்த்துருக்காங்க. அவர் எப்படி கபடி ஆடுவார் அப்படிங்கிறத எங்கள் அப்பா ஒரு தடவை சொல்லியிருந்தார். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி தான், அது மாதிரி தான் இந்த ஒரிஜினலான ஒரு கபடி பிளேயரின் கதையை தான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தையும் அதே மாதிரி ஒரிஜினலான ஒரு கபடி பிளேயருடைய கதை தான். அவர் எப்படி விளையாடுவார், அதாவது ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த படத்தில் கபடியை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் போடுறா நீ கிரவுண்டு போடுறா விளையாண்டலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதுதான், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு படம். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டு மிக்க ஒரு விளையாட்டு கபடி. அப்படி அந்த கபடி வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ஒலிம்பிக்கில் எடுத்துக்கல, ஆனால் ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் அதில் போனது. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனு, ஹிந்தியில் ஒருத்தர் பேசுவார். அதான் மாரி செல்வராஜ் அவர்கிட்ட பிடிச்ச என்னென்னா சொல்லாமல் சொல்வது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹிந்தியில் ஒருத்தர் பேசுவார், அவனை இங்கேன்னு தமிழில் ஒருத்தர் சொல்லுவார். தமிழில் ஒரு டைலாகை சொன்னோன்னா அவன் அந்த ஹிந்திக்காரர் வந்து இல்லை என்ன கியா கேன் யூ டிரான்ஸ்லேட் அப்படின்னா முடியாது முடியாது அப்படின்றார். முடியாதுன்னு சொன்னோடனே வந்து தேட்டரில் சரியான விசில். நான் உனக்கு வேணும்னா நான் ஹிந்தி பேசுகிறேன், என்னை கற்றுக்க சொல்கிறேன், ஏன் நீ தமிழ் கற்றுக்க மாட்டேங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது நாம் பிற மொழிக்காரவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நாம் ஒரு மொழியை கற்றுக்குறோம். இதில் ஏன் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் ரீசெண்டாக வந்ததில்ல, நான் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஹிந்தி இங்கே திணிக்கக்கூடாதுங்கிற பிரச்சனை வந்தது இல்லையா. அதில் ஒரு பேஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் ஒருத்தட்ட போய் பேசுகிறேன், அவர் வந்து ஒரு மொழி பேசுகிறாரு, அவர்கிட்ட நான் புரிய வைக்கணும். எப்போ புரிய வைக்கணும், எனக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம், அப்போ தான் புரிய வைக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த மொழியை நான் கற்றுக்க ரெடி ஆகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊரில் வந்து நம்ம இந்த வெளியிலேருந்து இந்த வடக்கன்ஸ்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வேலை செய்யும்போது நிறைய பேர் தமிழ்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவை, நம்ம இது மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தேவை. ஆனால் அந்த புரிய வைக்கணும்னு சொல்கிறேன்ல அந்த ஊரில், அவருக்கு நம் மொழி தேவையில்லை. ஏன்னா அவர் கொடுக்குற இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, நீ சொன்னால் புரிஞ்சால் செய்ய போகிறேன், இல்லைன்னா எனக்கு கூட இல்லை, என் வேலை நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அங்கே தான் வந்து ஒரு சமத்துவமாக ஒன்று என்ன அப்படின்னா, நீ என் மொழியை கற்றுக்கோ, எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஷாட் சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஃபைட்டு, பியூட்டிஃபுல் ஃபைட்டு. அந்த ஃபைட்டு, பசுபதி அவரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமான ஒரு அப்பா கேரக்டரு. அவர் ஒரு கதை சொல்லுவார், தான் எனக்கு எதுக்காக இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவார். அப்படிலாம் சொல்லும்போது அது பெரிய ஒரு வலியை காமிச்சுது அந்த இடமும். ஸோ அந்த கதையை சொல்கிறப்போ, அதுக்கப்புறம் அந்த பையனை கண்டித்து இருக்கும்போது, கபடியெல்லாம் வேணாம், ட்ரெயிலரில் கூட பார்த்துருப்பீங்க, கபடியெல்லாம் வேண்டாம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை தடுக்கிறது, கபடி விளையாடாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது, அந்த காட்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதில் ஒரு காட்சியில் வந்து எவ்வளோ நாளைக்குப்பா அப்படி பயந்து இருக்க முடியும் அப்படின்னு துருவ் கேட்குற அந்த ஷாட் வந்து அந்த பொங்கி எழுறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். மனிதனாக பிறந்த இந்த சமூகத்தில், இந்த நாட்டில், இந்த மண்ணில் ஒவ்வொருத்தருக்கும் வாழும் உரிமை இருக்குது, இந்த மண்ணை கொண்டாடுற உரிமை இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து உனக்கு இல்லை எனக்கு இருக்குது, நீ இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு திரைப்படம் தான் மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு. அற்புதமான இயக்குனர். இதே போன்று, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கம் வாழ்ந்த கதையும், நான் எப்படி வாழ்ந்தேன், நான் ராஜாவாக வாழ்ந்தேன், என் சமஸ்தானம் என்னவென்று தெரியுமா, என் மரியாதை என்னன்னு தெரியுமான்னு சொல்கிறக்கூடிய கதைகள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில், தான் வாழ்வதற்கே கஷ்டப்பட்டோம், அன்றாடம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள் வரணும், வந்துதான் தீரும். அப்படி வரக்கூடிய படங்கள் மாரி செல்வராஜுடைய படங்களாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவ்வளவு அழகாக அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக எடுத்து சொல்கிறாரு, பிரமாதமாக எடுத்து சொல்கிறாரு. இதற்கான விதை போட்டது அப்படின்னு பார்க்கும்போது ரஞ்சித் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதை போடுறாங்க. அதே மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அதை தொடர்ந்து இப்போ அவங்க ப்ரொடக்ஷன், நீலம் ப்ரொடக்ஷன்லாம் அந்த படம் பண்ணியிருக்காங்க, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்டு இருக்கட்டும், ஒரு கதை அம்சமும் இருக்கட்டும், அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்கட்டும், இந்த ஹீரோயின் கதாபாத்திரம், இந்த ஹீரோயின் வந்து காதலை சொல்லும்போது ஏன் காதலை ஏற்றுக்கலைங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் ரொம்ப அழகாக இருந்தது, அது எல்லாமே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வர்றது, அப்புறம் ஏன் இந்த
பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. அமீரோட சீன் ஒரு இடத்துல ஒரு டயலாக் சொல்கிற இடம், அதாவது நான் பார்த்த ஸ்பெஷல் ஷோவில் பத்திரிகையாளர்கள்லாம் இருந்தாங்க, அத்தனை பேரும் கைத்தட்டினாங்க. அது வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த சமூகத்துலேயும் அவர் எப்படி போராடுறாங்கிறதையும் சொல்லிவிட்டு அவர் ஒரு காரணம் சொல்லுவார். அந்த காரணம் சொல்லிவிட்டு இப்படி அந்த திரும்புகிற இடத்துல அப்படி ஒரு கிளாப்ஸு. அமீர் பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா அமீர் அண்ணா வந்து படம் இப்போ டைரக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எடுத்து அவர் நடிக்கலாம். நடுவில் நடித்தார், அப்புறம் நடுவில் திடீர்னு அப்புறம் வட சென்னை அப்படி 2-3 படம் தான் வந்தது, அதுக்கப்புறம் காணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அமீர் அண்ணா வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி நடிக்கணும். ஏன்னா நடிகர்கள் அந்த ஒரு 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 காட்சி சொன்னால் லால் இந்த படத்தில் நடித்த காட்சி அவர் பார்க்குற அதுதாங்க ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய இதுவே என்னென்னா, அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போதே தெரியுது அடுத்த ஷாட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனைலாம் வருது. அந்த மாதிரி லால், அமீர், பசுபதி இவங்களாம் சிறந்த நடிகர்கள். அண்ட் த்ரூ விக்ரம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து தனக்கான இடத்த ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருந்தது, அதுதான் வந்து த மாஸ்டர் பீஸ் டைலாக் ஆஃப் மாரி செல்வராஜ். அந்த டைலாக்ல வந்து அந்த ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யாரை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு அந்த சொல்கிற இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இவன் ஜெயிப்பான், இவனுக்கு அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டைலாக் வச்சுருந்தாங்க. நீங்கள் படம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அதுதான் நான் ரிவர்ஸில் சொல்கிறேன். அந்த என்ன டைலாக்னு சொல்ல, ஏன் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பாராட்டுறோம், ஏன் தோனியை பாராட்டுறோம், ஏன் இத்தனை கிரிக்கெட்டர் இருந்து இவங்க 2 பேரை வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா, பல பேருக்கு இப்போ இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நான் என்னோடய ஏஜில் நான் அந்த வேர்ல்டு கப்லாம் பார்க்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம், அவங்க அப்பா தவறிட்டார், சச்சின் டெண்டுல்கர் அப்பா தவறிட்டார். ஒரு மேட்ச்சுக்கு வர முடியல. அடுத்த மேட்ச்சில் வந்து ஆடும்போது யார் கூட ஆடுறோம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் விட்டார். 125 ரன்ஸ் அடிச்சுட்டு டெடிகேட் திஸ் டு மை ஃபாதர் அப்படின்னு போயிட்டாப்புல. நான் வந்து இன்ன வரைக்கும் அதை மறக்க மாட்டேன். ஏன்னா முதல்ல ஒரு வீரனுக்கு தான் வெற்றி அடையணும், தான் ஜெயிக்கணும், நான் நல்லா விளாடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வேணும். அப்புறம் தான் நாட்டுக்காக விளாட்றது, அப்புறம் தான் டீமுக்காக விளாட்றது எல்லாமே. அந்த வகையில் தான் எனக்கு தோனி, சச்சின் இவங்களாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்கள இன்றைக்கும் கொண்டாடுறோம். ஏன்னா வந்து நின்னா எப்படி அடிக்கணும், எப்படி ஜெயிக்கணும் அதுதான் தெரியும். சார் இன்றைக்கி வந்து நம்ம டீமுக்காக விளாடணும், என்ன பண்ணணும், நான் அடிக்கணும், நான் அடித்தா தானே டீமுக்கு, அதான் சொல்லுவாங்க, நமக்கு சூரியன் இருந்தால் தான் சித்திரம், நாம நல்லா இருந்தால் தானே டீமுக்கு நல்லா இருக்க முடியும். அந்த வகையில் வந்து அதை உணர்த்துற மாதிரி ஒரு டயலாகை மாரி செல்வராஜ் இருந்தார். இஸ் அமேசிங் டயலாக், அமேசிங். அது வந்து வார்த்தைகளே இல்லை அதை சொல்கிறதுக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தில் அந்த டயலாக் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் எத்தனையோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் படம் பார்த்துருக்கேன், அதில் இவ்வளோ ஷார்ப்பாக அதை சொன்னதே கிடையாது. அதை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னவோ சொல்லியிருக்காங்க ஸ்போர்ட்ஸில், இப்படி மாற்றி சொல்லியிருக்காங்க, இப்படி திருப்பி வந்திருக்காங்க, டீம் தான் முக்கியம் இருக்காங்க, என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. அர்ஜுனன் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த மாங்கால இருக்க காம்பு மட்டும் தெரியுதுண்ணா, அதான் குறி, அட்ரா அப்படின்வாங்க. அப்படி இருக்கணும், அதான் மாரி செல்வராஜ். எக்ஸாக்ட் டு த பாயிண்ட் என்ன சொல்லணும் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாப்ல. இஸ் அமேசிங் டைரக்டர். ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 5வது படம் எடுக்கிறான்னா சில பேர் சொல்லுவாங்க, என்ன மாதிரி தான் சார் போவோம், சரக்கு தீர்ந்தோம். சரக்கு தீர்றதுக்கெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. சரக்குங்கிறது என்னென்னா கதைகளை தான் சொல்லுவாங்க. கதைகள் பஞ்சமாயிடுச்சு, ஒரு டேரக்டர் வரும்போது 4-5 கதையை யோசிச்சு வருவாப்பில், அந்த கதைகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா கதைகள் இல்லை, த வே ஹி பர்சீவ்ஸ் த ஃபிலிம், அந்த பர்செப்ஷன் என்ன, எப்படி அதை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு மாரி செல்வராஜ். அண்ட் த்ரூ விக்ரம் அவர் வந்து ஸ்க்ரீனில் ஜெயிக்கும் போது இல்லை, விக்ரம் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அந்தளவுக்கு சந்தோஷத்தை வந்து பல ஆடியன்ஸ் பட்டாங்க. அதை நான் பார்த்தேன். ஒரு அப்கமிங் ஸ்டாராக அந்த ஷாட் நடிக்கும்போது அந்த லாஸ்ட் ஷாட்டை காமிக்கிறப்போ, இன்னொன்று சொல்கிறேன், அந்த லாஸ்ட் ஷாட் காமிக்கிறப்போ அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் அதுக்கு. அண்ட் எந்த படத்துக்குமே வராத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பார்த்தேன். நான் இதுவரை பார்த்தல, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இன்டர்வல் பிளாக்குக்கு கை தட்டினாங்க. பைசனுடைய இன்டர்வல் பிளாக்குக்கு எவ்ரிபடி இன் தேட்டர். நான் சொல்கிறதெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்
அப்படின்னு சொல்லாமல் ப்ரெஸ் எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து பார்க்காத படமே இல்லை. அவங்கெல்லாம் பார்த்து 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 டயர்ட் ஆகிட்டாங்க. அப்படி பார்ப்பாங்க. அவங்களே மெய் மறந்து ஒரு இடத்துல கை தட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா, தட்டினாங்க, அப்படி தட்ட அப்படியே அப்படியே அமைதியாயிட்டாங்களா, ஐயோ என்ன நம்ம அந்த நமக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டில் இறங்கி ஏறதுன்னுவாங்க, அது மாதிரி கை தட்டி அமைதியாயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அவ்வளோ நல்ல ஒரு அருமையான திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காரு. நான் எதுவுமே இதை வந்து ஒரு பேச்சுக்கு சொல்லணும், இந்த படத்தை வந்து ஆகன்னு சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல. உண்மையாகவே பைசன் இஸ் மை சன் அண்ட் அவர் சன். And Mari Selvaraj is not a film maker. He is a revolutionary director. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையான மியூசிக்கு. நிவாஸ் கே பிரசன்னோட மியூசிக் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி. சாங்கெல்லாம் இந்த ரெக்க சாங்கெல்லாம் படத்தில் பார்க்கும்போது, பதுங்காத நீ பாயிட அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த அந்த வேடனுடைய வாய்ஸு அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இவர் நம்ம மாலிங்கம் பாடியிருக்காப்புல அந்த ஃபோக் சாங் ஒன்று ஷூட் பண்ணும்போதும் மாலிங்கம் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்க்குறப்போ இல்லை, மாலிங்கம் அங்கேயே அப்படியே கத்தி பாடியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். நரம்பு புடைக்க ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, சும்மாலாம் லிப்சிங் பண்ணல. அண்ட் அதே மாதிரி சத்யன் பாடின பாட்டு தென்னாடு அப்படிங்கிற பாட்டு இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி. சீனிக்கல் அண்டு இந்த தீக்குளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிவாஸ் கே பிரசன்னா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் எனக்கு த்ரூவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹோல் படத்தில் 3 லேயராக காமிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் சமூக பிரச்சனைகள் நடக்குது, ஒரு பக்கம் கபடி நடக்குது, ஒரு பக்கம் அப்பா பையன். 3 விஷயத்தை அந்த லேயர், இந்த 3 லேயரில் எங்கேயுமே த்ரூ வந்து கிராஸ் பண்ணவே இல்லை. அந்த கேரக்டரைசேஷனை பண்ணதுக்கே மாரி செல்வராஜுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அது மாதிரி தான் படங்கள் இருக்கணும். அதாவது ஒரு கேரக்டர்னா உடனே ஹீரோனா ரைஸ் ஆகுறது, அங்கே அடிச்சோன்னா இது பண்ண, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ அவரை போய் பார்க்குறியா, இவரை போய் பார்க்குறியா, அவரோட நான் சேர்ந்துட்டேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் இந்த ஒரு லோக்கல் கமர்ஷியல். அதெல்லாம் கதைனா எப்படி இருக்கணும், இந்த படம் தான். ஸோ டூ வாட்ச் இன் தேட்டரில் போய் பாருங்கள். பைசன் இட்ஸ் அ ராக்கிங் ஃபிலிம் ஃபார் திஸ் தீபாவளி 2025. அண்ட் இன்னும் நிறைய திரைப்படங்களை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.